गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः शिवाय गुरवे नमः. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்செய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மையோமாதி தியாக சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிரச்சராகவே கேதவே நமோ நமக. நெல்லை மாவட்ட மற்றும் மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஜோதிட நிகழ்ச்சியானது தொடங்குகிறது. இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி உங்களுக்கு தேவையான எதிர்கால பலன்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதற்கு உரிய எளிய வகை பரிகாரங்கள் மற்றும் நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நவரத்தன கற்கள் இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஐயாட்ட தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்க்குறோம்னா, ஒரு முக்கியமான கேள்வி நம்ம ஐயாட்ட கேட்போம். பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண பரிவர்த்தனை நடந்துகிட்டே இருக்கும். இது நம்ம பேங்க்ல கடன் வாங்குறதா இருக்கட்டும், தனிநபர்கிட்ட வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மகளிர் குழுல வாங்குறதா இருக்கட்டும், திருப்பி அதை அடைக்கிறதா இருக்கட்டும், இப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துல அது சுமூகமா நடக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஐயாட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது குறிப்பிட்ட ஒரு 12 நட்சத்திரம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட 12 நட்சத்திரத்துல கடன் வாங்கினால் அந்த கடன்ல இருந்து மீள முடியாது. ஆதிரை முப்பூரம், ஆயில்யம் மகம், தீதுரு விசாகம் சுவாதி, ஈராறும், மாதனம் கொண்டார் தாரார், வழிநடை போனார் மீனார், பாம்பின் வாய் தேரை. பாம்பின் வாய் தேரை என்ன? இந்த 12 ஈராறுன்னா 12 நட்சத்திரம். என்னென்ன நட்சத்திரம்? ஆதிரை, திருவாதிரை, மகம், ஆயில்யம், முப்பூரங்கிறது பூரம், பூராடம், பூரட்டாதி, தீதுரு விசாக நட்சத்திரம், சுவாதி. இந்த 12 நட்சத்திரத்துல கடன் கொடுத்தா பாம்பு வாயில தேரப்பண்ணா திருப்பி வருமா? மிளிங்கிடும். அதே மாதிரிதான். அதனால இந்த 12 நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த செல் நம்பரை கூட திருப்பி கேளுங்க. இந்த நட்சத்திரத்துக்கு கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. கொடுத்தாலுக்கும் கஷ்டம், வாங்கினாலுக்கும் கஷ்டம். அது பேங்க்ல ஆகட்டும், வெளியில ஆகட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. பாம்பின் வாய் தேரை, வழிநடை போனால் மீறான்ட்டு போனோம் திரும்பி வர மாட்டேன், பல கஷ்டங்களோட வருவான்னு அர்த்தம். இது பிரயாணத்துக்கு முக்கியமா சொல்லியிருக்கு, கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு முக்கியமா சொல்லியிருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆகிறதுக்கு பாய்தனில் படுத்தோர் தேராரும். ஹாஸ்பிட்டல் போகல, ஹாஸ்பிட்டல் சேர அவசரத்துக்கு வேற எமர்ஜென்சிக்கு ஒரு செக்அப் போறோம், புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் சேரணும், நல்ல டெலிவரிக்கு போறோம்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பார்த்து 2 நாள் முந்தி கூட போய் அட்மிட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இருந்தா சுமூகமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த 12 நட்சத்திரத்தை முக்கியமா சொல்லியிருக்கு. அந்த நட்சத்திரங்களை ஒரு தடவை நேயர்களுக்காக ஒன்னொன்னா சொல்லிடலாமா? திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், பூரட்டாதி, பூராடம், சுவாதி, விசாகம். 8 வந்திருக்கு. 8 இல்லையா? அதே மாதிரி பார்க்கும்போது பூரட்டாதி 8. அதுக்கப்புறம் 4 பார்த்தீங்கன்னா தீதுரு விசாகம் ஆயிடுச்சு. அடுத்த கேட்டையும் ஆகாது, கேட்டை. அதுக்கப்புறம் சதயம், இதையும் சேர்க்க வேண்டாம். சதயம், பரணி கார்த்தியும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பரணி கார்த்தி. இந்த 12 தவிர பரணி கார்த்தியும் சரியா வராது. பரணி கார்த்தியில என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அக்னி சம்பந்தப்பட்ட காரியம்ல போடலாம். ஹோட்டல் கட்டுறீங்க, புதுசா அடுப்பு வைக்கிறீங்க, பர்னர் வைக்கிறீங்கன்னு அடுப்பு சம்பந்தப்பட்டது, எரிபொருள் சம்பந்தப்பட்டதுக்கு இந்த பரணி கார்த்தியில வைக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா, இந்த மலையேற்றம் பண்றாங்க. மலையேற்றம் பண்றது, அப்புறம் இந்த மலை கோயில போய் சாமி கும்பிடுறது, இதெல்லாம் சில ஒரு நல்ல நட்சத்திரத்துல போய் பண்ணா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மலை ஏற்றத்துக்கு ஏதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் சொல்லுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் தோறும் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை மலையேறி வழிபட்டால் அவங்களுக்கு உடல்ல கெட்ட கழிவுகள் குறையும், தேக ஆரோக்கியம் மேன்மையடும், மூளையில் போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சரியா வரும், நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, யாரு கேக்குறீங்க? கேளுங்கய்யா. பெயர், நட்சத்திரம், வயசு சொல்லுங்க. வயசு என்ன கேக்குறாங்க? வயசு என்னாச்சு அவங்களுக்கு?
26 வயசு ஆச்சு. வேலம்மாள் மூல நட்சத்திரம் பிறக்கும் போது கேது தசை முடிஞ்சாச்சு. 24க்கு இப்ப சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பிக்கக்கூடிய நேரம். தமிழ் மாசம் எந்த மாசம் பிறந்தாங்க? தமிழ் மாசம் புரட்டாதி. வெரி குட். அதாவது அவன் வந்து பிறந்தது வந்து அஷ்டமி, சரிதானா? சப்தமி முடிஞ்சு அஷ்டமியில பிறந்திருப்பா. சூரியனுக்கு 4ல கேந்திரத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கு. சூரியன் சந்திரன் பலமான இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து 26 27 வயசுக்குள்ள அரசு வேலை உண்டு. மத்திய அரசு தொடர்பு வேலைக்கு அதிகமா இருக்கு. முயற்சிமே கண்டிப்பா நல்லா இருக்கு அவங்களுக்கு. வேலை கிடைச்சப்பறம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். வழிபாடு என்ன பண்ணீங்க அவங்களுக்கு? அரசு சம்பந்தப்பட்ட வந்து சிவன் வழிபாடு தான். சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து வர சொல்லுங்க. என்ன வெள்ளருக்கு பூ எடுத்து சிவனுக்கு மாலை போட்டு வர சொல்லுங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு சிவன் வழிபாடு, வெள்ளருக்கம் பூவால் சிவனுக்கு மாலை. வெள்ளருக்கம் பூ நம்ம ஏரியால கணபதிக்கு பிரதானமா இருக்கு. ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல அது சிவனுக்கு அணிவித்து அருளை பெறலாம் அரசு உத்தியோகத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரபல ஜோதிஷமணி சங்கரசூரன் ஐயா ஒரு ரகசியத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பரிகாரம் சொல்லும் போது அதுல மிகுந்த ரகசியங்களை உள்ளடக்கிய விஷயமா தான் இன்னைக்கு ஐயா நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் பார்க்கும்போது வெள்ளருக்கம்பூவால் சிவபெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொண்டே வரும்போது அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காங்க. அடுத்த நேயர். ஹலோ, எந்த ஊருமா? சரி, அவிட்ட மகரமா கும்பமா? வயசு 24. சரி. ஆகஸ்ட் 5 பிறந்திருக்கான் 2001ல. சரி. அவன் ஒரு பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சையில எப்படி இருப்பான்? ஆமா, அவருக்கு வந்து வேலை தசை நடக்கிறது. வேலன் வந்து நல்ல இடத்துல இருக்கும். பிறந்த வருஷத்துல குரு தசை, செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு இப்ப குரு தசை நடக்கிறது. வேலன் வந்து நல்ல தசை. வேலன் வந்து கிட்டத்தட்ட ஐஏஎஸ் குரூப் 1 குரூப் 4 எழுதலாம். அவருக்கு குரூப் 1 செலக்ட் ஆக முடியாது. அதானே ட்ரை பண்றாருமா? பினான்ஸா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து. ஆமா, மத்திய அரசு தொடர்பு உள்ளது. கண்டிப்பா அவர் ஜெயிக்கும். குரூப் 1 கூட அதே மத்திய அரசு தொடர்பு உள்ள பரிசு தான் அது இல்லையா? திருமணம் 2 வருஷம் ஆட்டும். திருமணம் 27க்கு அப்புறம் தான். 27 செய்யுமா? 7 இப்ப முடிய போறது. குரு தசை இப்ப சுய புத்தி தான் நடக்கும் அவருக்கு. குரு தசை கொஞ்சம் பாதி கழியட்டும். 27 செய்யும். பரீட்சையில பாஸ் ஆயிரும். கண்டிப்பா ஜெயிக்கும். குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்கும். சரியா? சின்ன குழந்தை குரு தசை நடக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்க சொல்றாங்க அவர் கையால. சின்ன குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்கணும். சின்ன குழந்தைக்கு அவன் கையால லட்டு வாங்கி அதான் பரிகாரம். சரியா? எப்ப கொடுக்கணும்? வியாழக்கிழமை. வியாழக்கிழமையா? சரிங்க சார். தேங்க்யூ. அற்புதமான பரிகாரங்கள், எளிய வரி பரிகாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் பலனை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி சங்கரசூரன் ஐயா அவர்கள் நம்மளிடையே இணைந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்மா. எந்த ஊர்மா? சரி, சொல்லுங்க. யாரு கேக்குறீங்க? பையனுக்கு கேட்கணும். 11 வயசு ஆகுது. தனுசு மூல நட்சத்திரம். அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஏதாவது பரிகாரம் இருக்குமா? வயசு என்னமா? வயசு என்ன? 11 வயசு சார். ஓகே. மூல நட்சத்திரம் ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில ரொம்ப ஆயிட்டு இருக்கு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாமா, சரி பண்ணிடலாம். சின்ன பரிகாரத்துல சரியா. பெரிய அவ்வளவு பெரிய செல்போனுக்கு அவ்வளவு பெரிய சின்ன சிம்ல தான் சரியாறது இல்லையா? அந்த சிம் கூட காப்பர்ல தான் இருக்கு. ஒரு நிமிஷம். அவருக்குமா சுக்கர திசை நடக்கிறது. குட்டி சுக்கரன். குட்டி சுக்கரன் வந்து குட்டிக்காரன் போட அடிக்க விட்டது கீழே விழுந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கருப்பு கலரே ஆகாது. கருப்பு போட்டு விடுற அடிக்கடி. கருப்பு ஆகாது. கருப்பு கலர் ஆகாது. ஆமா, அவன் கீழே விழுந்த அன்னைக்கு பாருங்க, ஒண்ணு கருப்பை போட்டிருப்பான் இல்ல மஞ்சளை போட்டிருப்பான். அவருக்கு இடுப்புல வந்து சிவப்பு ஒரு அருணா கயிறு கட்டி விடுங்க. அந்த அருணா கயிறுல வந்து செப்பு காப்பர். அந்த காலத்துல நாய் காசு குழந்தைகளுக்கு போடுவாங்கல்ல, 2 வயசு 1 வயசு குழந்தை. பாத்திருக்கீங்களா? அதை வாங்கி போட்டு விடுங்க. அதை வாங்கி போட்டு விடுங்க. அப்புறம் சண்முகருக்கு மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சண்முகருக்கு
செவ்வரளி பூ, சிகப்பு அரளி. ஓகே ஓகே. இந்த 2 பரிகாரம் செய்யுங்க. ஒண்ணு அவனுக்கு இடுப்பு அருணாக்கரையில சிவப்பு காப்பர் காயின் போடணும். சண்முகருக்கு வந்து அபிஷேகத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதியை டெய்லி வச்சுட்டே வரணும். ரட்ச விபூதிக்கு பேர் ரட்சன்னு பேருமா, பாதுகாப்பு. என்ன விபூதியை வாங்கி அந்த அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு விபூதி வாங்கி வச்சுக்க, டெய்லி வச்சுட்டே வரட்டும். குழந்தைகளுக்கு வந்து பிறந்த ஜாதத்துல சுக்கரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருந்தாலும், இல்ல பிறந்த ஜாதத்துல செவ்வாய் பலம் இல்லாம அஷ்டமஸ்தானம் லக்ன ராசிக்கு இருந்தாலும் அந்த மாதிரி அடிக்கடி கீழே விழக்கூடியது இருக்கும். சின்ன வயசு பெரிய வயசு. சிலர் செவ்வாய் ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஜாதகத்துல வந்து 8, 12 இருந்தா அவங்க வந்து கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. செவ்வாய் 8ல இருந்தா இடுப்புல கீழே விழுந்தா 8ல அடிபட்டு பிட்டி விளிம்பு உடஞ்சிருக்கும். 12ல இருந்தா கால் உடஞ்சிருக்கும். அதே செவ்வாய் 4ல இருந்தா தோள்பட்டை உடஞ்சிரும். செவ்வாய் விபத்தை தரக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து மாந்தி கூட சம்பந்தமாய் இருந்தால் அதிகமான விபத்துக்களை உண்டு பண்ணும். செவ்வாய் பேர் பூமிகாரகன் பேர். அப்ப பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதத்துல பலம் இல்லைன்னு என்ன ஆகுங்க, கீழே பூமியில விழுந்துகிட்டே இருப்பான். அதே செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டால் சனியோட சம்பந்தப்பட்ட அதையும் சொல்லிடலாம். அதாவது ராகுவோட சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வந்து என்ன எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டத ஷாக். சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஆயுதங்களால் ஆபத்து, கூறிய ஆயுதங்களால் விபத்து. பெரிய கையால் ஆணி குத்தலாம், பெரிய கம்பி குத்தலாம். கூறிய ஆயுதங்களால் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ராகு சம்பந்தப்பட்டால் சிலர் டிவியில பாக்குறீங்க இல்லையா, செல்போன் சார்ஜோட பேச வெடிச்சது, செல்லு வெடிச்சது, அது மாதிரி ஃப்ரிட்ஜ் வெடிச்செல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அப்பெல்லாம் எப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற ஆளுக்கு ஜாதகத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கை மோசமா இருந்தா புது செல்லு வெடிக்கும், புது ஃப்ரிட்ஜே வெடிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜ் வெடிக்கும், ஏசி சிலருக்கு கண்டிப்பா இதாங்க. கார் ஏசி, கார்ல போகும்போது கார் விபத்துக்கு உண்டான தீ பிடிச்சதுன்னு வரக்கூடியது. கண்டிப்பா அதெல்லாம் செவ்வாய். செவ்வாய் பேர் அக்னிகாரகன்னு பேர். செவ்வாய் அக்னி, நெருப்பு கிரகம். செவ்வாய் ஒரு ஜாதத்துல பலம் இல்லை அப்படின்னா சில கிரகங்கள் கூட சேரும் போது அது சம்பந்தப்பட்ட தொடர்பான அதவிதமான முறையில விபத்துக்களை உண்டு பண்ணும். அதுக்குண்டான முருகர் வழிபாடும் என்னென்ன கலர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத கடந்த நேருக்கு ஐயா தெளிவா சொன்னாங்க. மஞ்சளும் கருப்பும் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். விழுந்த அன்னைக்கு பாருங்க அந்த வர்ணங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் சயின்ஸ். வர்ணங்களுக்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினுடைய ரகசியங்கள் இந்த ஏரியால இருக்கு. அப்போ சில கலர் சிலருக்கு ஒத்துக்கும், சில கலர் சிலருக்கு ஒத்துக்காது. அதை நம்ம கரெக்டாக ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன கலர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் கூட ஒரு ஜாதகம், ஜோதிடம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ எந்தெந்த வரவு செலவுகள் பண்ணக்கூடாதுங்கிற நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸாம். 10th முடிக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிக்கிறாங்க, 12th முடிக்கிறாங்க. அடுத்த கட்ட வாழ்க்கையில் திருப்பு முனை. 10th முடிச்சா என்ன குரூப் எடுக்கலாம், 12th முடிச்சா காலேஜில் என்ன படிக்கலாம். நிறைய பேர் நீட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 1000 சீட்டு நீட்டுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. மிச்சம் 1,99,000 பேருனுடைய ட்ரைனிங் என்னாச்சு, படித்தது என்னாச்சு, வாய்ப்பு என்னாச்சு, இதெல்லாம் யார் நிர்ணயிக்கிறா? அதுக்குண்டான கிரகத்தினுடைய தன்மை என்ன, அதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஐயாட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை கேட்டுக்கலாம். சொல்லுங்க ஐயா. அதாவது கல்வியில வந்து எவ்வளவோ விதமான கல்விகள் இருக்கு இல்லையா. அதை சரஸ்வதி நஞ்சனை கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்ன மாதிரி. அப்போ உதாரணமா சூரியன் ஒரு ஜாதத்துல பலமா இருந்தால் அவங்களுக்கு வந்து அரசு தொடர்புள்ள வேலைக்குண்டான படிப்புகள் எதுனாலும் படிக்கலாம். அதே மாதிரி புதன் பேர் வித்யாகாரகன் பேர். புதன் பேர் வித்யாகாரகன், கல்வி தரக்கூடிய கிரகம் புதன். புதன் ஒரு ஜாதத்துல வந்து நல்ல இடத்துல இருந்து கிரகம் பலமா இருந்தால் அவங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட படிப்பு நல்லா இருக்குன்னா வக்கீல் சம்பந்தமான படிப்பு, ஆடிட்டர் சம்பந்தமான படிப்பு, கலை சம்பந்தமான படிப்பு, அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்புகள், அப்புறம் கலை இலக்கியம் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி, அப்புறம் லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த மாதிரி படிப்புல புதன் ஜாதத்தில் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதத்துல செவ்வாய் நல்லா இருந்தால், நல்ல இடத்துல இருந்தால் அவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கல்வி, சிவில் சம்பந்தப்பட்ட கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி, சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கல்வி, சமையல் கலை சம்பந்தப்பட்ட கல்வி, நெருப்பு சம்பந்தமான கல்வி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது, பாய்லர் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது. அப்ப செவ்வாய் பலமா இருந்தால் இது லேப் டெக்னீஷியன் சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, உடல் கூறு ஆய்வு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரிலாம் செவ்வாய் பலம் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம். அதே மாதிரி குரு பலம் இருந்தால், குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தா, குரு தான் ஒரு மனிதனுக்கு வந்து அதிகமான ஞாபக சக்தியை தரக்கூடிய கிரகம் குரு.
அந்த குரு பலம் இருந்தால் ஐஏஎஸ்ஏ படிக்கலாம். ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னா நல்ல ஞாபகத்தை புத்தகத்தை பார்த்தா 500 பக்கம் இருந்து அப்படியே 1 மணி நேரத்தில் படிச்சா அப்படி மறுநாளைக்கு ஞாபகம் இருக்கும். அது யாருக்கு இருக்கும்? பிறந்த ஜாதகத்துல குரு பலம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஞாபக சக்தியும் பொது அறிவும் ஜாஸ்தியா இருக்கும். படிக்கணும் மனப்பாட பொது அறிவும் சேர்ந்து வேணும் இல்லையா? பொது அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் யாரு? குரு. அந்த குரு பலமா இருந்தால் அவங்க ஐஏஎஸ்க்கு அடுத்த கேடுற ஐபிஎஸ் அது சம்பந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் ஆபீசர் இது சம்பந்தப்பட்ட படிப்புகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் சுக்கரன். அந்த சுக்கரன் ஒரு ஜாருக்கு பலம் இருந்தால் அவங்க 64 எந்த கலை படித்தாலும் நல்லா இருக்கும். அது சினிமா துறையாகட்டும், டெக்ஸ்டைல் துறையாகட்டும், அப்புறம் புதுசா உருவாக்கக்கூடிய பொருட்கள், ஒரு பாத்திரங்களாகட்டும், வாகனம் ஆகட்டும், அந்த மாதிரி மோட்டார் மெக்கானிசம், மோட்டார் உற்பத்தி சம்பந்தப்பட்டது, வாகனங்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இது எல்லாமே அது மெதுவாக முக்கியமா துணி, அப்புறம் வாசனை பொருட்கள் சம்பந்தப்பட்டது, அழகு பொருள் சம்பந்தப்பட்டது, அது மாதிரி உற்பத்தி அது சம்பந்தப்பட்ட துறையில் வேலைக்கு போறது சுக்கரன் நல்லா இருந்தா அது மாதிரி துறையில படிப்பு எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி சனி கிரகம் முழுக்க நிறைய பேர் என்ன சொல்ல இரும்பு கிரகம், இது இரும்பு படிச்சா தான் நல்லா இருக்கும்பாங்க. இரும்பும் படிக்கலாம். அதே மாதிரி முடக்கு நீக், அதாவது பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட டாக்டரும் சனி கிரகம் நல்லா இருந்தா படிக்கலாம். மருத்துவத்திலே என்னது பிசியோதெரபி டாக்டர் இருக்கு இல்லையா, அது சனி கிரகம் பலம் இருந்தால் அவங்க பிசியோதெரபி டாக்டர் படிக்கலாம். அதுக்கப்புறம் வர்ம சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், ஆயுர்வேதங்கள் படிக்கலாம். அப்ப சனி கிரகம் பலம் இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் படிக்கலாம், பழைய பொருள் வியாபாரம் சம்பந்தப்பட்டு படிக்கலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க, யாரு கேக்குறீங்க? சொல்லுங்கய்யா. வயசு என்னாச்சு உங்களுக்கு? 27. வயசு என்ன? பேர் என்ன சொன்னாங்க? பேர் என்ன உங்களுக்கு? மகாலட்சுமி. நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அவிட்டம் கும்பம். அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி. செவ்வாய் தசை முடிஞ்சு, ராகு தசை முடிஞ்சு, இப்போ வியாழ தசை நடக்கிறது. குரு தசை. குரு நல்ல தசை தான் அவங்களுக்கு. குரு பிறந்த ஜாதத்துல பலம் இல்லாம இருக்கலாம். ஒரு கோபூஜை பண்ணுங்க வீட்டுல வச்சு, என்ன இல்ல கோசாலையில போய் ஒரு கோபூஜை பண்ணிருங்க. கேக்குறீங்களா? ஹலோ, கோபூஜை அந்த பொண்ணு கையாடி பண்ண சொல்லலாம். கோசாலை பண்ணினாலும் சரி, உங்க வீட்டுல பசுங்க கூட்டு வந்து பண்ணாலும் சரி, ஒரு கோபூஜை பண்ணுங்க. அப்புறம் சிவன் ஆலயத்துல 8 வெள்ளிக்கிழமை அர்த்தஜாம பூஜை, பள்ளியற பூஜைம்பாங்க இல்லையா, அந்த பூஜைக்கு பால், பழம், கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. 8 கிழமை செய்யுங்க, நல்லபடியா திருமணம் நடக்கும். சரி, ஓகே. சனி கிரகத்தினுடைய கல்வியை சொன்னோம். அடுத்து ராகு பாப்பா. ராகு எப்பவுமே காத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ராகு சம்பந்தப்பட்ட கல்வியில தான் ஆர்வம் மோகமும் அதிகமா இருக்கு. ராகு பேர் விஞ்ஞான ராகு, மெய்ஞான கேதுமா. ராகு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கல்வி, அதுக்கப்புறம் மெட்டல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கல்வி, அப்புறம் வானியல் ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்வி, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, இந்த மாதிரி அதுல நவீன தொழில்நுட்ப கல்வி. நவீன தொழில்நுட்ப கல்வி புதுசு புதுசா உலகத்துல புதுசு புதுசா ஒரு படிப்பு கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா ஒரு டெக்னாலஜி வருது. அப்போ நவீன தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் இப்போ ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ அதுக்கு முந்தைய இது வரும்னு இந்த பெயரே நிறைய பேர் தெரியாது. இப்போ வந்தாச்சு. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஒண்ணு வந்தது, அதை முடிஞ்சு இது வந்து. அப்போ புதுசு புதுசா அப்டேட், புதுசு புதுசா என்ன கல்விகள் வருதோ அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பிறந்த ஜாதத்துல நல்லா இருக்கணும். வெளிநாட்டு தொடர்புள்ள கல்விகள், ஃபாரின் லா, அதே மாதிரி சேட்டலைட் சம்பந்தப்பட்ட வானியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிபொருள் சம்பந்தப்பட்டது, துப்பறிய சம்பந்த அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கு இல்லையா, மனநோய் சம்பந்தப்பட்ட படிப்புகள், இது எல்லாமே ராகு பலம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி படிப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆதிக்கத்தில் தான் நிறைய படிப்புகள், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது, அப்புறம் மைண்ட்ஸ் கோரி இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட படிப்புகள்,
இது எல்லாமே ராகுவால் படிக்கக்கூடிய படிப்பு. சுக்கரன் ராகு பலம் வந்தால் பாலிமர் டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த மாதிரி படிப்புகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக ராகு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை கம்ப்யூட்டர் பேஸ் தரக்கூடிய படிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு தான். அதுக்கப்புறம் கேது. இந்த கேது நல்லா இருந்தால் என்ன, நல்லா தேவாரம் நல்லா படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், சைவ சித்தாந்தம் படிக்கலாம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்மீக பேச்சாளர் நிறைய இருக்காங்க. விதத்தில் பிரபலமான ஆன்மீக பேச்சாளர் அவங்க அது சம்மந்தம் படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லாட்டா கூட புக்கு வாங்கி படிச்சிருக்கலாம், இல்லை சம்மந்த படிப்பும் படிச்சிருக்கலாம். இந்த ஆன்மீகம் இசை சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஆன்மீக சம்பந்தப்பட்டது நல்லா இருக்குன்னா இந்த கேது பேர் ஞானகாரகன்னு பேர். யார் ஒருடைய ஜாதகத்துல வந்து கேது நல்லா இருக்கோ அவங்க ஆன்மீக விஷயங்களை தனக்குண்டான ஒரு தனி ஸ்டைல்ல பேசுவாங்க. அது மக்கள் மனசுல போய் சேரும். குரு மட்டும் கிடையாது ஆன்மீகத்துக்கு. நிறைய பேர் குரும்பாங்க. குரு மட்டும் இல்ல, குரு வந்து அந்த வழியை காட்டுமே ஒழிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் நல்லா பேசணும் அப்படின்னா அவங்க பிறந்த ஜாதத்துல கேது வந்து நல்லா இருக்கும். கேது பேர் என்னது, ஞானகாரகன்னு பேர். கேது நல்லா இருந்தால் அவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த மதத்தினுடைய ஆன்மீகமா இருந்தாலும் சரி, ஆன்மீக பேச்சுக்கள் சிறப்பா பேசணும், ஆன்மீக பாட்டு நல்லா பாடணும் அப்படின்னா அவங்க பிறந்த ஜாதத்துல கேது நல்லா இருக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். ஹலோ. வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் தாளைக்கு சங்கர் நகர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. யாரு கேக்குறீங்க சார்? எங்க அப்பாக்கு தான். எங்க அப்பா பேர் நல்லேப்பன். ஓகே. நட்சத்திரம். எப்ப வீடு கட்டுவாங்கன்னு சொல்லி கேட்கணும். சரி, என்ன நட்சத்திரம்? நஷ்ட நட்சத்திரம் நல்லேப்பன். வயசு என்னாச்சு சாருக்கு? வயசா? வயசு 56 வயசு. ஓகே, 56 வயசாச்சு. பிறக்கும் போது சந்திரன் 10, சந்திரன் 5, செவ்வாய் 12, ராகு 30, வேளன் 46, 56, 66. இப்போ வந்து சனி மகாதசை நடக்குது. சனிதான் ஒரு யோக தசை. என்ன, சனி கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கு. அடுத்த குரு பலமும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. வேற வைகாசி ஜூனுக்கு அப்புறம் கட்டக்கூடிய வாய்ப்பு உறுதியா உண்டு. என்ன, வீடு வாசல் வந்து அவருக்கு தெற்கு வடக்கு வாசல் நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லும். குலதெய்வ வழிபாடு என்ன நல்லா இருக்கு. அவர் நல்ல திசை நடக்குது. சனி திசை வீடு கெடுத்தாருன்னா 5 தலைமுறைக்கும் அழிக்க முடியாதுபாங்க. சனி திசை தான் சொத்துக்கள் அமையும். சனி மகா திசை தான் பூர்வீக சொத்துக்கள் வித்து பணங்கள் வரும். ஜூனுக்கு அப்புறம் கட்டலாம் வாய்ப்பு இருக்கு, உறுதியா இருக்கு. சரி, நிறைய பேர் சனி கிரகம் சனின்னு பயப்படுவாங்க. சனி கிரகம் மட்டுமே வந்து பல கோடீஸ்வரர்களை உருவாக்கியது சனி கிரகம். பல தொழில் அதிபர்களை உருவாக்கியது சனி கிரகம். ஆமா, தொழிலுக்கு காரகிரகமே சனிதான். ஆமா, தொழில் காரக தத்துவம். தொழில் நல்லா போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கிரகம் நல்லா இருக்கணும். பல 1000 பேர் பல லட்சம் பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரணும். பல பேர் வேலையாட்கள் இவனுக்கு அமையன்னா சனி கிரகம் பிறந்த ஜாதத்துல நல்லா இருந்தால் மட்டுமே இருக்கும். பணம் வச்சு தொழில் ஆரம்பிச்சாலும் சரியான வேலையாட்கள் அமையன்னா பிறந்த ஜாதத்துல சனி கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும். ஹலோ, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க மேடம்? ஹலோ ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க? எங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? டிவியை பார்த்து பேசாதீங்க, நீங்க போன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்ல கவனம் வச்சு சொல்லுங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. யாரு கேக்குறீங்க? சரி, வயசு? வயசு என்னம்மா? ஹலோ, கேக்குறீங்களா? பூராட நட்சத்திரம். வயசு என்ன அவருக்கு மகேஷுக்கு? ஓகேம்மா, அவருக்கு வந்து பிறக்கும் போது சுக்கர தசை முடிஞ்சு இப்ப சூரிய தசை நடக்கிறது. சூரியன் வந்து நல்ல தசை தான் அவருக்கு. சூரியன் எல்லாம் கொடுக்கக்கூடிய தசை. தொழில் ரீதியாக அப்பா வேற இடத்துல வேலை பார்க்கிறாரா பூர்வீகத்தை விட்டு? ஹலோ, சூரியன் நல்ல தசை. என்ன, அப்பாட்ட சண்டை போடாம இருக்கும் திசைக்கு. சரியா? அப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்கணும். நல்ல திசை. ஓகே. பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் பலம் இல்லாட்டா, ஒண்ணுமே இல்லாட்டாலும் அவங்க வந்து அப்பா கூட ஏதாவது சண்டை போட்டே இருப்பாங்க. சூரியன் சனி தொடர்பு ஏற்பட்டால் அவங்க வந்து தகப்பனார் கூட சண்டை போட்டே இருப்பாங்க. சூரியன் ஜாதக பலம் இல்லாம இருந்தாலும் பகை வீட்டுல இருந்தாலும் அந்த மாதிரி இதுகள் வந்து விலகும். அப்போ நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு விதமான
காரக தத்துவம் சொல்லுவாங்க, ஒரு குணம், இயல்பு, நம்மளுடைய பயோடேட்டான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி 9 கிரகங்களுக்கும் ஒரு விதமான குணங்கள் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான குணங்கள் இருக்கும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு விதமான குணங்கள் இருக்கும். ஹலோ, ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் பத்தமணிலிருந்து பேசுறேன். சரி, யாரு கேட்குறீங்க? பெயர், நட்சத்திரம், வயசு சொல்லுங்க. மகேஸ்வரன். 1999 வருஷம். சரி, 3ஆம் மாசம் 31ஆம் தேதி. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆயிடுச்சு இல்லையா? நட்சத்திரம் என்ன அவருக்கு? நட்சத்திரம் உத்திரம். சரி, கன்னியா சிம்மம் மாமா? கன்னி கன்னி. கன்னியா ராசி. ஓகே, அவருக்கு பலன் சொல்றேன். உங்க ஊர்ல பிறந்த மகானுடைய பெயரை சொல்லுவோம், குருவுடைய பெயரை சொல்லுவோம். யாரு? பத்தப்படையில மகாடு பொருளையா தெரியல. யாரு? ரிஷிகேஷ்ல போய் ஆசிரமம் வச்சிருக்காருலாமா? ஹரித்வார்ல ரிஷிகேஷ்ல பத்தம்படை சாமி ஆஸ்பத்திரி இருக்குல்ல? சொல்லுங்க அத. சிவானந்த சாமி இல்லையா? உங்க ஊர்ல பிறந்த ஒரு மகான் தான் பார்த்தேன்னா இன்னைக்கு அழகா உலகம் உள்ள ஒரு மருத்துவம் படிச்சுட்டு நல்ல சமூக சேவை, ஆன்மீக சேவையா இருந்து இன்னைக்கு ஹரித்வார்ல வந்து ரிஷிகேஷ்லயும் பார்த்தீங்கன்னா ஆசிரமம் அமைச்சு நிறைய பேருக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமம் சிறப்பா இருக்கு. இவருக்கு வந்து சூரிய தசை முடிஞ்சது. கன்னியா ராசி, சந்திரன் 10, செவ்வாய் சூரியன் 4, சந்திரன் 14, செவ்வாய் 21. வயசு என்ன சொன்னாங்க? 99ல பிறந்த 27 வயசு ஆயிடுச்சு. சூரியன் முடிஞ்சது, சந்திரன் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு திசை நடக்கிறது. ராகு நல்ல திசை இருக்கு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பலாம். வர நல்லா இருக்குமா? அவருக்கு வந்து பரீட்சை எழுதுறதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவரும் சென்டர் தான் போடணும். திருச்சி, நாகர்கோவில் சென்டரே போடணும். திருநெல்வேலி சென்டர் போட்டா அவருக்கு வேலை லக்கியா இருக்காது அவர் திசைக்கு. சரியா? அடுத்த எக்ஸாம் சென்டர் போடும்போது நாகர்கோவில் பக்கம் போட சொல்லு. உண்டு வேலை உண்டு. என்னம்மா கேளுங்க. 77 2017. ஓகே. 25 என்ன நட்சத்திரம்? மகம். அவருக்கு கேது 4. அவர் சூரிய தேசம் நடக்கிற சூரியன் நல்ல தேசம். இப்ப நல்லதான் இருக்கு அவருக்கு. நல்ல தேசம். கல்யாணம் ஒண்ணு அஷ்டமஞ்சினி ஆரம்பிக்கும் போது போய் ஆம்பிட்டுக்க வேண்டாம். என்ன அஷ்டமஞ்சினி முடிய நேரத்துக்கு கல்யாணம் 1.5 வருஷம் போட்டோம். 1.5 வருஷம் கழிவு. இப்ப அஷ்டமஞ்சினி ஆரம்பமா மார்ச் 6ஆம் தேதி ஒரு சனி ஆரம்பிக்கிறது. அஷ்டமஞ்சனி கல்யாணம் நடக்கும், அது வேற விஷயம். அது அஷ்டமஞ்சனி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கழியணும். சரியா? இப்ப கல்யாணம் பண்ணா பொண்ணுக்கு நகை நீங்க போடணும். 1.5 வருஷம் கழினா அவங்க போடுவாங்க. எது வேணும் உங்களுக்கு? புன்னகை போறேன்னு அப்பவே முடிச்சிடலாம். ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா போய் லட்சணமா இருந்தா போன எப்பவுமே பாருங்க. சரி, ஓகே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம், எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, யாரு கேக்குறீங்க? வயசு? சரி, விருச்சிக ராசி இல்லையா? கேட்ட நட்சத்திரம் நாதாபுரத்துல இருந்து கேட்கிறாங்க. நாரணம்மாள்புரமா? ஓகே ஓகே. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. அவருக்கு வந்து பிறக்கும் போது புதன் தசை முடிஞ்சது. கேது கேட்டதானே? ஆமா, கேட்டேன். புதன் முடிஞ்சு கேது நடக்கிறது. கடந்த 2 வருஷம் படிப்பு ஒரு சுமார் தான், மத்தியமா தான் இருந்தது. இனிமே தான் நல்லா இருக்கும் அவருக்கு. அம்மா, அது வந்து எலக்ட்ரிக்கல் இல்ல சிவில் எடுத்து படிக்கலாமா? இப்ப என்ன படிக்கிறார் அவரு? +1 +2? இல்லம்மா, காலேஜ் என்ன குரூப்? சம்பந்தம் இல்லாம எடுத்து பரவாயில்ல, இருக்கட்டும். சம்பந்தம் இல்லாத பேருக்கு ராசிக்கு இதை முடிச்சுட்டு லா படிக்க சொல்லும். லா எடுபடும். லா நல்லா படிப்பார். லால நல்லா வருவார். சட்டம் சார்ந்த கல்விகள் அவருக்கு இதை முடிச்சுட்டு படிச்சா நல்லா இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர் வக்கீல் இருக்காங்க, நிறைய பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஆமா. இது என்னம்மா எழுத போற? என்ன எக்ஸாம் எழுத போறாருமா?
அது ஆமா, அது கண்டிப்பா கிடைக்கும். அங்க போய் லா படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கு உண்டானது துப்பாக்கி கிரகம், அது நெருப்பு கிரகம்னு சொன்னோம் ஏற்கனவே அடிக்கடி, அது ஈஸியா கிடைக்கும். ஹலோ, அது வந்து அவருக்கு விருப்பம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர்மிக்கு போறது விருச்சிக ராசிக்கு அது கண்டிப்பா அந்த லக்னம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம், அது வந்து நல்லா இருக்கும். அவருக்கு வந்து அனுப்பி வைக்கலாம். என்ன ஓகே கேட்கிறேன். உங்க வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குதுமா, சத்தமா பேசுங்க. சரி. அம்மா இவர் பிறந்த வந்து 10 வயசுல அம்மா கொஞ்சம் பாதிச்சது, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி, எந்தெந்த கிரக சேர்க்கைகளுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னாங்க. இது போக ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம மெயினா பார்த்து ஜாதகத்தை பார்த்துட்டு உயர்கல்விக்கு முடிவு பண்றது நல்லது. அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகத்தை நேரில் வந்து பாருங்க. அடுத்த நேர் எங்க இருந்து அழைக்கிறார் பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க மேடம். சரி, உத்திராடம் மகரம், வயசு பெயரு ஓகே. உத்திராட மகரம் 13 வயசு பிறக்கும்போது சூரிய தசை முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து பார்க்கும்போது உத்திராட திருவோண அமைப்பு வந்து அபிஜித் நட்சத்திரம் வர்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. சந்திரன் நல்ல தசை இருக்கு. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த வச்சு ஞாபக சக்தி அப்படியே படிப்பார். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு. ஹலோ, கேக்குறீங்களா? ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத வச்சு கவனிச்சே பரிச்சை எழுதக்கூடிய ஜாதகம் அப்படிதானே இருக்காரு. இப்போ வீட்டுல படிக்க மாட்டாரு. உத்திராடம் காலில் வந்து காலில் சக்கரம் உண்டவருக்கு. அவர் வந்து வீட்டுல படிக்கணும் இப்போதைக்கு எதிர்பார்க்காங்க. 16-17 வயசுக்கு அப்புறம் தான் வீட்டுல உட்காந்து படிக்கிறது. இப்ப எல்லாமே ஸ்கூல்ல படிக்கிறத வச்சு நல்ல ரேங்க் வரும். என்ன செவ்வாய் இவர் எத்தனாவது குழந்தை? 2வது குழந்தை. இவர் பிறந்த அப்புறம் அந்த மூத்த குழந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்திருக்கும். அண்ணன் தம்பி அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. ஹலோ, ஸ்டோன் வயசு என்ன? 13 வயசு குழந்தைகளுக்கு ஸ்டோன் போட சொல்ல மாட்டான் மேக்சிமம். ஹலோ, சிவப்பு கயிறுல ருத்ராட்சம் போட்டு விடும். சிவப்பு கயிறுல செவ்வாய் பாந்தி அப்படின்னா வீட்டுக்காரு கணவர் வழியில அக்கா தங்கச்சி யாரும் பாதிச்சு இருக்காங்க வீட்டுல, பாதிச்சதா இல்ல அத்தையை பாதிச்சதா? உங்க வீட்டுக்கார் வழியில அவங்க அக்கா தங்கச்சி யாரும் பாதிப்பு ஏற்பட்டதா இல்லன்னா அவருடைய அத்தையை பாதிச்சது? செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் அந்த மாதிரி இருக்காங்க. அது குடும்பத்துல அப்படி இருக்கா உங்க வீட்டுக்கார் வழியில? சரி, ஓகே, சரி. இவருக்கு குழந்தைக்கு பாதிப்பு இல்லம்மா, ருத்ராட்சம் மட்டும் போட்டு விடுங்க. என்ன சிவப்பு கயிறுல போட்டு விடுங்க. சில கிரக சேர்க்கைகள் ஜாதகரை பாதிக்கும், சிலது உறவுகளை பாதிக்கும். அதனாலதான் ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க. 6 முகம் ருத்ராட்சம். ஹலோ, 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் வாங்கி சிவப்பு கயிறுல போட்டு விடுங்க. ஸ்டோன் வேண்டாம். சரியா? அது சூப்பரா படிப்பார். நீங்க வேற நல்லா இருக்கு. மாந்தி செக் பண்ணுங்க. நிறைய ஜாதத்துல மாந்திய தப்பாளி இருக்காங்க. நான் பாக்குற ஜாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் பார்த்தா ஒரு 50 ஜாதகம் மாந்தி தப்பாவே எழுதியிருக்கு. முதல்ல மாந்தி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். என்ன ஓகே. இந்த மாந்தி அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா சனி கிரகத்தினுடைய ஒரு துணைக்கோள். டைட்டான்னு பேர் ஆங்கிலத்துல. எல்லா கிரகத்துக்கும் துணைக்கோள் உண்டு. அந்த சனி கிரகத்தினுடைய துணைக்கோள் தான் மாந்தி. சனி கிரகத்துக்கு போய் மந்தன்னு பேரு. அவனோட ரொம்ப மந்தமானவன் மாந்தி. ஒரு ஜாதகத்துல வந்து எவ்வளவுதான் யோகமான ஜாதகங்கள்ல திசைகள் இருந்தால், மாந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய திசை வந்தாலும், மாந்தி இருந்த நட்சத்திராதி திசைகள் வந்தா அந்த திசை அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும். அதே மாந்திக்கு குரு பார்வை இருந்தால் அந்த மாந்தி கெடுதல் செய்யாது. ஜாதத்துல ஒரு ஜாதத்துல குருவும் மாந்தி சேர்ந்து இருந்தாலும் குரு பார்த்தாலும் அந்த மாந்தி கெடுதல் செய்யாது. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. கேளுங்கம்மா. வயசு என்னம்மா? வயசு 8 வயசு சார். சரி,
என்ன பெயர் அவருக்கு? சரிங்க சார். என்ன பெயருமா அவருக்கு? 8 வயசு சார். பேரு மித்ரன். மித்ரன். மித்ரன் அப்படின்னா ஜெயிக்க கூடியவன் பேர் இல்லையா? மித்ரன் பெயர்னாலே என்னது? ஜெயிக்க கூடியவன். அபமித்ரன். அப்போ அவளுக்கு வந்து சிம்ம ராசிக்கு சூரியன். சூரியன் தான் அதிபதி. அந்த பெயர் வந்து சூரியனுடைய பெயர். சூரிய நமஸ்காரத்துல மித்ராய நமக, ஆதித்யாய நமக, பாஸ்கராய நமக, திவாகராய நமன்னு வருது இல்லையா? அதுல மித்ராய நமன்னு ஒண்ணு உண்டு. அதனால அவருக்கு வந்து ராசிக்கு ஏத்த பெயர் நல்லா அமைஞ்சிருக்கு. நல்லா இருப்பார். என்ன அம்மா எந்த தமிழ் மாசம் எந்த மாசம் பிறந்தாருமா? ஐப்பசியா? சரி இங்கிலீஷ சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இங்கிலீஷ சொல்லுங்க. இங்கிலீஷ் ஆங்கில மாதம் என்னமா அவர் பிறந்தது? ஆங்கில மாதம் என்ன? சரி பாரு. உங்க பேரனா? மித்ரன். உங்க பேரனா பையன்? சரி நல்லா இருக்கு. அக்கா மகன். நல்லா இருக்குமா? ஓகே தேங்க்யூ. அடுத்த வாரம் ட்ரை பண்ணுங்களா? சரி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வயசு என்ன? ஓ 12 வயசு. நல்லா படிப்பா. ஆனா கண்ணாடி பார்த்துட்டே இருப்பான் அந்த குழந்தை. துளாராசி. படிப்பு நல்லா இருக்குமா? ஓகே தேங்க்யூ. அப்போ துலா ரிஷபம் வந்து சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட ராசிகள். சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட ராசிகள் எப்பவுமே நீட் அண்ட் குட்டா இருப்பாங்க. முகத்தை வந்து கண்ணாடியில பார்த்துட்டே இருப்பாங்க. நிச்சயமா. ஹலோ. மகர ராசி. ஓகே. உங்க பேரு இந்து. 21 வயசு ஆகுது. என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் திருவோணம். திருவோணம். 22 வயசு. பெயர் என்ன மேடம்? பேர் நேம் என்ன? இந்து. இந்து. ஓகே. திருவோண நட்சத்திரம் இந்த அம்மாவுக்கு வந்து சந்திர தசை முடிஞ்சாச்சு. செவ்வாய் முடிஞ்சு ராகு தசை நடக்கிறது. ராகு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கு. புதுமையான தொழில்நுட்பம் சார்ந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அவங்க 7 சனி வேற முடிய போறது. நல்ல தசை. புதுமா வேற வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாமா? நல்லா இருக்கு. கல்யாணம் ராகு கோச்சாரத்துல இப்பதான் 7 ராகு வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. கேது அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. 2026 செப்டம்பர்ல கல்யாணம். என்ன? ஆமா. சரி. 21 வயசு தானமா ஆகுது. கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் சம்பந்தப்பட்ட இடத்துல கிடைக்குமா? என்ன? கோசி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். கூட்டுறவு சம்பந்தப்பட்டது, பால்வளத்துறை சம்பந்தப்பட்டது, நகராட்சி சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, மாநகராட்சி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில வேலை கிடைக்கும். என்ன? அரசு சார்பு பெற்ற தொழில். ஓகேவா? ஹலோ. சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். இந்த ஒரு காலருக்கு எடுத்தோம்னா சிறிய. ஹலோ. பையனுக்கு ஏத்துறேன் சார். ஆளுங்கம்மா. பையனுக்கு தெளிவா உத்தரவு கேட்கிறோம். வயசு 32. அவனுக்கு கல்யாணம் ஆகல சார். ஓகே. அவருக்குமா பிறக்கும் போது நீங்க கேட்கற நேரம் பத்தி பிரசன்னாரோட வச்சு பார்க்கும்போது சூரியன் திசையில பார்த்துக்கும் போது சூரியன் 21. வியாழ திசை. குடும்பத்துல வந்து பிரம்மச்சாரி தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரம்மச்சாரி தோஷம் அப்படின்னா அப்பா கூட பிறந்தாலே யாருக்கு கல்யாணம் முடியாம இருந்தா, தாத்தாக்கு இருந்தா, தாத்தாக்கு 2 தாரா இருந்ததா தெரியுமா? தெரியுமா? 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டா? தாத்தாக்கு அவங்க வழியில தெரியல இல்லையா? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போல என்ன சொல்றேன்? பிரம்மச்சாரி தோஷம்னு ஒருத்தன் கல்யாணம் ஆகாம குடும்பத்துல போயிட்டான்னா அவன் கட்ட பிரம்மச்சாரின்னு பேர். பிரம்மவதி தோஷம் என்ன சொல்ல வரீங்க? அவன் அதான் பிரம்மச்சாரி தோஷம் வருது குடும்பத்துல. அம்மா குடும்பத்துல வந்திருக்கு பிரம்மச்சாரி. ஆமா. ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வேஷ்டி துண்டு வாங்கி வத்துல பழம் கொடுத்து சாமி விட்டு வர சொல்லுங்க. என்ன? இல்ல வீட்டுல பிரம்மச்சாரி பூஜை பண்ணுங்க. கல்யாணம் சிறப்பா நடக்கும். குடும்பத்துல பிரம்மச்சாரி தோஷம் வருது. உங்க வழியில வந்திருக்கு. நீங்க 2 பேரும் சொந்தமா? நீங்க உங்க கணவர் சொந்தத்துல முடிச்சு கரெக்டா தானே வருது?
சரியாதனமா வருது இல்லையா? அதான் நீங்க கேட்கிற நேரத்தை வச்சே தெரியும். நட்சத்திரம் பிரசன்ன ஆருடம்னு பேரு. சில விஷயங்கள் ஜாதகத்தை வச்சு நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவோம், சில ஜாதகம் வேலை செய்யாது. அது வேலை செய்யாதுன்னு பிரசன்ன ஆருடம் வச்சு சொல்லிடுவோம். என்ன நல்லபடியா பிரம்மச்சாரி தோஷம் பூஜை பண்ணிக்கோங்க, பிரம்மச்சாரி பூஜை வீட்டுல பண்ணிக்கோங்க, நல்லபடியா பண்ணிக்கலாம். ஓகே. விதமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜோதிட சாஸ்திரத்துல மணி, மந்திரம், ஔஷதம்னு 3 பிரிவா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. மணி அப்படிங்கிறது நம்மால் அணியக்கூடிய நவரத்தன கற்கள். மந்திரம், ஔஷதம்ங்கிறது தனி சப்ஜெக்ட், அது வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். இப்போ மணின்னு சொல்லக்கூடிய நவரத்தன கற்களை ஒரு ஜாதகப்படி எப்படி பயன்படுத்தணும், அதிர்ஷ்ட கல்லுக்கும் ராசி கல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க, தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐயாவுடைய நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எப்படி ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நவரத்தன கற்களை தேர்வு பண்ணி கையில போடணும், அதுக்கு எத்தனை கேரட்ல போடணும், எந்த விரல்ல போடணும், எவ்வளவு நாள் அதை போடணும், எந்த திசை புத்தி முடிகிற வரைக்கும் போடணுமா அப்படிங்கிற அடிப்படையான நுட்பமான பல விஷயங்களை நவரத்தன அதிர்ஷ்ட கற்கள் அணிவது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு மாதிரி ஆன்லைன் வகுப்பு. கம்ப்ளீட்டா ஸ்டோன்ஸை பத்தி தான், ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் நவரத்தன கற்கள் மற்றும் உபரத்தன கற்களை பத்தி ஐயா ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க. ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஐயா நம்பரை கான்டாக்ட் பண்ணி 9434386722 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க இதை கத்துக்கலாம். ஆர்வம் உள்ளவங்க கத்துக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இது ஜாதகத்தினுடைய தனிநபர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது போல ஒரு கோவில்ல சாமி எப்படி இருக்கு, அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு, அந்த கோவில் அருள் பாலிக்கக்கூடிய நிலைமையில இருக்கா, கோவில் நல்ல சக்தியா செயல்படுதா, அல்லது கோவில்லையே சில தீய சக்திகள் உட்கார்ந்து இருக்கா, கும்பிடக்கூடியவங்களுக்கு அது நல்லது பண்ணுதா, இல்ல கும்பிட போகும்போது பிரச்சனை பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வழி சோழி பிரசன்னம். அந்த சோழி பிரசன்னத்துல தேவ பிரசன்னம் யாருக்கு பார்க்கக்கூடியது, தெய்வங்களுக்காக பார்க்கக்கூடியது. இந்த சோழி பிரசனத்துல குடும்ப பிரசன்னம், மற்ற இதர பிரசனங்கள் நிறைய பிரசனங்கள் இருக்கு. இந்த கண்டென்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சோழி பிரசனத்துல தேவ பிரசன்னம். இதுல ஒவ்வொரு வாரமும் கடைசியில நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய தனிநபர்களுக்கான ஜாதகம் பார்த்து முடிச்ச உடனே ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, கோவில் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, குடும்ப கோவில் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க, பங்காளிகளுக்கு உண்டான கோவில் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் ஒரு உபயோகமா இருக்கட்டும்ங்கிறதுக்கு அந்த தகவல். அந்த சோழி பிரசன்னத்துல தேவ பிரசன்னத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேவ பிரசன்னத்தை பார்த்த ஒரு சின்ன அனுபவத்தை பார்த்துருவோம். என்னன்னு பார்க்கும்போது ஒரு சொடல கோயில் நெல்லை மாவட்டத்துல, ஊர்லாம் வேண்டாம், அனுபவம் மட்டும் நம்ம, ஏன்னா யாருன்னு தெரிஞ்சிடும், அதனால வேண்டாம். அப்போ ஒரு சோழி பிரசன்னத்துல ஒரு தேவ பிரசன்னம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சொடல கோயில்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொடை கொடுக்குறாங்க. இந்த கொடை கொடுத்து முடிச்சுட்டு சாமி ஆடி நள்ளிரவுல மாடனை ஏத்து கொண்டு போய் வேட்டைக்கு போயிட்டு வருது சாமி. இந்த வேட்டையாடி சாமியாடின்னு சொல்லக்கூடியவங்க கோமரத்தாடிகளும் வேட்டையாடி போயிட்டு அந்த சுடலை மாடனுக்கு முன்னாடி அப்படி நிக்கிறாரு. நின்ன உடனே அப்படி விழுகிறாரு, விழுந்தோடனே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே பல விதமான குழப்பங்கள் வந்துருது. இது தெய்வ குத்தமாயிருக்கா, இது எதனால இப்படி ஆச்சு, இவ்வளவு நாள் அப்படி ஆகலையே அப்படின்னு வீட்டுக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு 108 போன் பண்றாங்க. 108 ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரியில போய் பாக்குறாங்க, ஹைகிரவுண்ட்ல முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஊர்ல பல பேரும் பல விதமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, அந்த கோவில் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா தான் எங்க அப்பா தாத்தா எல்லாம் விரதம் இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க, தெய்வ குற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. சிலர் என்ன சொல்றாங்க, இவர் விரதம் சரியா இல்ல, அதனால பேய் அடிச்சுட்டு மாடனே அடிச்சுட்டாரு, தெய்வ குற்றம்னால சாமி கொன்றுச்சு. சில பேர் மயானத்துக்கு வேட்டைக்கு போனவங்க அங்க இருக்கக்கூடிய பேய் அடிச்சிருச்சு. சிலருக்கு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு விரத முறை சரியா இல்ல, சில குடும்ப உறுப்பினர்களுக்கே கஷ்டம். அப்புறம் அந்த அடுத்த கோவிலுக்கு அந்த அடுத்த கொடை கொடுக்கறதுக்கு கொடுப்போமா வேண்டாமா, இந்த மாதிரி பயம். இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம தீர்வு காண்பது அப்படின்னா, இதுக்கு ஒரு அற்புதமான சாஸ்திரம் நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு, சோழி பிரசனம். இந்த சோழி பிரசனத்தை வச்சு அந்த கோவிலுக்கு பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சில கிரக பாவங்களை வச்சு அதை முடிவு பண்ணக்கூடியது. அதுல நம்ம பார்த்த அனுபவம், இவருடைய அதீதமான பக்தி, அந்த பக்தியினால அந்த சுடலை மாடனை நேரடியாக காட்சி கொடுத்து அவருடைய ஆத்மாவோட இணைச்சு கூட்டு போயிட்டாருன்னு பதில் சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எந்த விதமான தோஷத்தினாலையும் இறக்கல, இந்த ஆத்மா இறைவனோட ஐக்கியமாயிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த பிரசனத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் ஒரு நிம்மதி ஏற்பட்டது.
அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்னாச்சோ ஏதாச்சோங்கிறது. அப்போ தெய்வம் வந்து ஆட்கொள்ளணும்னு நினைக்கும் போது கூட கூட்டிட்டு போயிடும். ருத்ர ரூபம் தானே. அப்ப என்னன்னா தன்னோட லயமாக்கி கொள்ளுதல். அந்த மாதிரி சாமி தன்னோட சேர்த்துக்கிருச்சு அவரை, சாமியாடி அவ்வளவு தூரம் அவர் இருந்திருக்காரு. அது எப்படி சேர்க்கும்? அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கூட இருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரி காட்டும். இதெல்லாம் ஜென்ரலா தனியா காட்டும். ஆனா தெய்வத்தோட நிலைமையா தான் அவர் ஐக்கியம். அப்போ கிரக பாவங்கள்ல அவருடைய லக்ன பாவம் எப்படி இருந்தது, கோவில் சாமி பாவம் எப்படி இருந்தது, குரு கிரகம் எப்படி இருந்தது, மாந்தி தொடர்பாச்சா, ராகுகேதுகள் தொடர்பாச்சா, வேற எதுவும் துர்தேவதைகள் உபாதைகள்னால அவர் இறந்தாரான்னு சோழி பிரசனத்துக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த பலன் கூறப்படும் போது அவங்களுக்கு திருப்திகரமா இருந்தது. அடுத்தடுத்த கொடை கொடுக்கறதுக்கு நாள் குறிக்கப்பட்டது. அடுத்தடுத்த கொடையும் சிறப்பாக நடந்தது. அவங்களுடைய வாரிசாரருக்கு சாமி இறங்கி அருள்பாலித்து அந்த தெய்வ சாமியாடியே அந்த வார்த்தையை அங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பங்களுக்கு சுபிட்சமான பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. அதனால எதனால நடந்தது அப்படிங்கிறது கோவில் சம்பந்தப்பட்டு பார்க்கக்கூடியதுக்கு தேவ பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க கோவில் சாமி நிலைமை எப்படி இருக்கு, இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டே வரேன். சனிக்கிழமை இரவு 6 மணிக்கு ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. தேவ பிரசன்னம் பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய கோவில் காரியகர்த்தாக்கள் யாராக இருந்தாலும் 9442448789 என் பேர் சந்தோஷ் சுப்பிரமணியன். நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். ஜாதகம் பார்க்கணும், எக்ஸாம் குழந்தைகளுக்கு வருது, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சாமியை கும்பிடணும், அதுக்கப்புறம் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியுங்க. குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஐயா சங்கர சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு என்ன கோவிலுக்கு என்ன செய்யலாம், என்ன தான தர்மங்கள் செய்யலாம் ஐயா விளக்கமா சொல்லுவாங்க. சில மந்திரங்கள், சரஸ்வதி கோயிலை கும்பிடலாம், ஹயக்ரீவரை கும்பிடலாம். ஹயக்ரீவரை எப்போ கும்பிடணும், சரஸ்வதி எப்போ கும்பிடணும், அது ஞானகாரகன், இது வித்யாகாரகன், தட்சிணாமூர்த்தி எப்போ கும்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களே படிப்புக்கு இருக்கு. உங்க குழந்தையுடைய ஜாதகத்துக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா உடனே அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கறது ஐயா தெளிவா பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேரடியா வந்து கூட பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.